நம்ம விழாவை ஆரம்பிக்க போறோம். பங்கு தந்த வந்தாச்சு, இன்னொரு ஃபாதரும் வருவாங்க. எல்லாரும் அமைதியா கை கும்பிடுங்க. செல்ல பிள்ளைகளா கை கும்பிடுங்க, கண்ணை மூடுங்க, தொடக்க ஜபம் செய்து நம்ம இந்த விழாவை ஆரம்பிப்போம். சகோதரி டி அருள்மேரி அம்மா இங்க வாங்க. ஸ்கூல் போன பிரேயர் உண்டு தானே உங்களுக்கு? நல்ல பிள்ளைங்க. போன வருஷம் வந்தது யாரெல்லாம், எத்தனை பேர் கையெழுப்புங்க பாப்போம். அப்ப இந்த வருஷம் தான் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். வா அம்மா வாங்க. எல்லாரும் கை கும்பிட்டு கண்ணை மூடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூடமை துதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்த தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளை ஆண்டவரே அப்பா, பிற இனத்த பிள்ளைகளோடு ஆண்டவரே அப்பா அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நாளை நீர் குறித்து கொடுத்த கிருபைக்காக கூட உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே, அவர்கள் பெற்றோர்கள் ஆண்டவரே அன்போடு இந்த இடத்திற்கு அனுப்பின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே ஸ்நேக்ஸை ஆண்டவரே உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இதற்காக உழைத்த மக்களையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதை நல்ல முறையில் நடத்துவதற்கு எங்கள் பங்கு தந்தையர்கள் அப்பா ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கூட உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதற்காக ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவரே அப்பா இதற்காக பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீரே வழிநடத்தி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தினாலே ஜெபித்த என் ஜெபங்களும் நல்ல பிதாவே. தொடக்கமாக ஒரு பாடலை பாடி நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்த வருகின்றார்கள் அன்பான சகோதரிகள். கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் தோன்றிவிட்டார்.
கர்த்தர் தோன்றிவிட்டார், நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். செல்ல குட்டிகளை யார் தோன்றுனா? யார் தோன்றுனா? வெரி குட். இப்போ நம்முடைய பங்கு தந்தையர்களையும் அருட்கன்னியர்களையும் வந்திருக்கின்ற உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக சகோதரி பாத்திமா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்விழாவிற்கு நாம் அனைவரும் வருகை தந்து நாம் அமர்ந்திருக்கும் வேளையில் நம்மளுடைய பங்கு தந்தையர் அவர்களையும் உதவி தந்தை அவர்களையும் வருக வருக என்று கரம் தட்டி வரவேற்போம். அடுத்தது ஞானட்டில்ல அருட் சகோதரிகள் அவர்களையும் வருக வருக என்று கரம் தட்டி வரவேற்போம். அடுத்தது பிள்ளைகளுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் அவர்களோடு வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் வருக வருக என்று கரம் தட்டி வரவேற்போம். முக்கியமாக சகோதரிகளே, நம்மளுடைய மிக்கேல் அதிதூதர் ஜெபக்குழு மக்கள் பிள்ளைகள் அனைவரையும் வருக வருக என்று இந்த விழாவிற்கு வரவேற்போம். இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று கரம் தட்டி வரவேற்போம். நன்றி சகோதரி. அடுத்து வரவேற்பு நடனம். பிள்ளைகளா நடனம் ஆட வர போறாங்க. கைகளை தட்டி பிள்ளைகளை உற்சாகம். அவருக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு. நிலைக்குள்ள கலை சலைகளை நீட்டி வச்சது யாரு? சிறை கலை மறை தரை வந்தவரை மறை சொல்ல கேளு. Hey, I have a reason to dance. Hey, I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை
குத்தே 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 குத்தே. எப்படி எப்படி இருந்து குழந்தைங்களா? உங்களில யாருக்கெல்லாம் ஆடணும் போல இருந்துச்சு? பிள்ளைங்க ஆடும்போது ஆடணும் போல இருந்துச்சாக்கா? ஆடுவோம். ஃபாதர் ஆடுவாங்க, அப்ப ஆடணும்னா கூட ஓகே. அழகா, மிக அழகாக, மிக அழகாக நடனங்களை கற்றுக் கொடுத்த ஜபக்குழு சகோதரி ஜோனுக்கு நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து செல்ல குட்டிகளே, உங்களுக்கான நேரம். நீங்க இப்ப ஒரு ஆண்டி வந்து உங்களுக்கு பாலனேசு பாடல் ஒன்றே, ஏசு ஆண்டவருடைய பாடல் ஒன்றே பாடி டான்ஸ் ஆடி பாடி சொல்லி தருவாங்க. நீங்க அப்படியே நின்ன இடத்துல எழும்பி உங்களால அந்த ஆண்டி மாதிரி எப்படி எல்லாம் கை கால ஆட்ட முடியுமோ நீங்க பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? நீங்க ரெடியா? சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கு இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடிக்கிட்டு உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவரசு மேலே இருக்கிறா. ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவரசு மேலே இருக்கிறா. உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்கு இடமும் தருகிறார். உண்ண உணவும் கொடுக்கிறார், உறங்கு இடமும் தருகிறார். இந்த உலகத்தையே படைத்து விட்டாரே. ஆமா சிட்டு குருவியே, ஆமா சிட்டு குருவியே, ஒரு ஆண்டவரசு என்னை படைத்தாரே. அங்கு எங்கோ பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடிக்கிட்டு என்ன அழகாக படைத்து விட்டாரே. சின்ன சிட்டு குருவிய ஆடுகள் வந்துருச்சு. சின்ன சிட்டு குருவிய, சின்ன நிக்கல அம்மா கிட்ட நம்ம முன்னாடி நிக்க முடியும். அவ்வளவு அழகா ஆடினாங்க. நீங்க யாருமே ஆடவே இல்லை. எழுந்துருங்க எழுந்துருங்க. நீங்க என்ன பண்ணணும்? நிட்டு குருவி எழுந்து எல்லாம் எழுந்து எல்லாம் எழுந்துச்சு. எழுந்து சின்ன பசங்க எழுந்துருங்க. ரெடி, அவங்க பாட பாட நம்ம ஆடலாம். சரி, எல்லாம் 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 எழுந்து எல்லாம் எழுந்து எல்லாம் எழுந்து ரெடி. மைக்ல பாடுங்க. ரெடி, பாடுங்க பாடுங்க. பாடிக்கினே பாடிக்கினே ஒரு லைன் முதல் ஆடிக்கினே பாடணும், பாடிக்கினே ஆடணும். சின்னஞ்சிட்டு குருவியே, அழகாக படைத்தது யாரு? ரொம்ப உன்னை அழகாக படைச்சது யாரு? பாருங்க. சின்னஞ்சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கு இங்கும் பறந்துக்கிட்டு அங்கு எங்கும் பறந்துக்கு. கொஞ்ச நேரம் நீ பாடிட்ட குழந்தைக்கு தெரியாதுமா, ஒரு நிலையில கத்தாமா, அப்பதான் பாடுவோம். ரெடியா? எல்லாம் ரெடி. அங்க இங்க பறந்துக்கிட்டு ஆடி பாடி. ரெடி, ஒன். அங்கு இங்கும் பறந்துட்டு பாருங்க. அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு, அங்கு இங்கும் பறந்துக்கிட்டு, அங்கு இங்கும் பறந்துக்கிட்டு பாருங்க. அங்கு பாரு, அங்கு இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடிக்கிட்டு, ஆனந்தமாய் பாடிக்கிட்டு பாருங்க. ஆனந்தமாய் ஆனந்தமாய் பாடிக்கிட்டு உன்னை அழகாக படைச்சது யாரு? உன்னை அழகாக படைச்சது யாரு? வெரி குட். நல்லா நல்லா கடவுளை கீழே உட்காருங்க. ரொம்ப மிக்கேல் அம்மா ரொம்ப அழகாக நல்லா ரொம்ப சொல்லம்மா. ஜாய்ஸ் ரொம்ப பெருமையா பேசுங்க அவளை பத்தி. எங்களால உட்கார முடியல பின்னாடி. சின்ன ஃபாதருக்கு அப்படியே எழுந்து ஆடணும் சொன்ன. மிக அழகான முறையில் நம்ம ரத்தின சுருக்கமா தான் எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால எல்லா காரியங்களையும் நம்ம நினைத்தபடி செய்ய ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். பாருங்க, அடுத்து பாருங்க. நிறைய விஷயங்களை கேட்டாச்சு, பார்த்தாச்சு. இப்ப இந்த உலகம் எப்படி வந்துச்சு? இங்க இருக்க சூரியன் நட்சத்திரம் எப்படி வந்துச்சு? இந்த உலக தொடக்கத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஆண்டி வந்து அழகா சொல்ல போறாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். சகோதரி அமளி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகம் படைக்கும் முன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி போன வருடம்லாம் யாரெல்லாம் இதை கேட்டீங்க? நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? தெரியும் தானே நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் நீங்கள் அதை பற்றி கேட்க போறீங்க. நாமெல்லாம் படைக்க முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், உலகம் வெறுமையாக இருட்டா இருந்தது. இருட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்கெல்லாம் பிடிக்குமா இருட்டு? இவ்வளவு பேருக்கு இருட்டு பிடிக்குமா? இருட்டெல்லாம் போவீங்களா?
அப்ப பாருங்க, உலகமெல்லாம் இருட்டா இருந்தது. உலகத்து அப்படியே தண்ணீரால நிறைந்து இருந்தது. அந்த தண்ணீர் மேல் ஆவியானவர் அசைந்தாடி கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவருக்கு இருளா இருக்குதே, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ஒளி தோன்றுக அப்படின்னாரு. அப்பதான் என்ன பண்றாரு? ஒளி தோன்றிச்சு. அந்த ஒளியும் இருளையும் தனித்தனியாக கடவுள் என்ன பண்றாரு? படைக்கிறாரு. படைக்கும் போது ஒரு நாள் முடிகிறது. ஒரு நாள் உலகத்துல அந்த இருளை மறைத்து இருளுக்கு என்ன பேரிட்டாரு? இரவு. சரியா? இருளுக்கு இருளு என்று இரவு என்று பெயரிட்டாரு. ஒளிக்கு என்ன பெயரிட்டாங்க? பகல். பகல் என்று பெயரிட்டாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா அந்த உலகத்து தண்ணீரா நிறைந்து இருக்குது. எங்க பார்த்தாலும் தண்ணீரா நிறைஞ்சிருக்கு. வானம் தோன்றுக அப்படின்றாரு. அந்த வானம் என்ன பண்றாரு? தண்ணிக்கு மேல நடுவுல என்ன பண்ற வானம் ஆண்டவரு? தோன்றுக அப்படின்றாரு. அதே போல வானம் என்ன பண்ணுது? தோன்றுது. தனியா என்ன பண்றாரு? அது 2 நாட்கள் முடியுது. 3ஆவது நாள் என்ன பண்றாரு? கடல் தண்ணிலாம் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்குது. அப்ப அதுக்கு தர தனியா வேணும் இல்லையா? வெறும் தண்ணியா இருந்தா நடக்க முடியுமா? இப்ப மழை பெஞ்சிச்சு இல்லையா? நீங்க எல்லாரும் அந்த தண்ணியில நடக்க முடியுங்களா? தண்ணி இல்லாத இடத்துல பார்த்து நடப்போம். அதே போல என்ன பண்றாரு? தரை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுதுன்னா ஒரு கடல், தனிய கடலாக சேர்ந்து இந்த தரையை தண்ணி இல்லாத இடங்களுக்கு என்ன பேரிடுறாரு? நிலங்கள் அப்படின்னு பேரிட்டு அதுக்கு மரம், செடி, கொடி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? அப்ப வெறுமனே தண்ணியா இருந்தா நிறைஞ்சிருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தானே? கடவுள் தோன்றுச்சுல இப்படித்தான் செய்தாரு. அப்ப என்ன பண்றாரு? செடி, மரம், கொடி எல்லாம் என்ன பண்றாரு? 3ஆவது நாள் படைக்கிறாரு. சரியா? 4ஆவது நாள் என்ன படைக்கிறாரு அப்படின்னா இந்த செடி கொடியெல்லாம் படைக்கிறாரு. அப்ப 4ஆவது நாள் என்ன படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பகலை ஆள்வதற்கு ஒரு ஒளி தேவை, இரவை ஆள்வதற்கு ஒளி தேவை. பகலை என்னது? எந்த ஒளி ஆளுது? சூரியன். பெரிய சூரியனாக பகலுக்கும் இரவுக்கு என்ன பண்றாரு? நிலாவாக, சந்திரனாக, நட்சத்திரங்கள், பல நட்சத்திரங்களை என்ன பண்றாரு? பாக்குறோம் இல்லையா? நட்சத்திரத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் எல்லாத்துக்கும். நிறைய பேர் நட்சத்திரத்துல பார்த்துருக்கீங்களா? அப்படியா? எல்லாத்துக்கும் நட்சத்திரம், நிலா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பண்றாரு கடவுளே? அது நல்லதென்று கண்டார். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் 4ஆவது நாள் படைத்து என்ன பண்றாரு? பெரிய கோள்கள் எல்லாம் நிறைய படைச்சாரு. அது நிறைய கோள்கள் எல்லாம் படைக்கிறார். 5ஆவது நாள் என்ன படைக்கிறாரு அப்படின்னா பறவைகள், காட்டு பறவைகள், நிலத்துல ஊர்ற பாம்புகள், பெரிய பெரிய பாம்புகள். பாம்பெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருப்பா? நிறைய பேர் பாம்பு பார்த்துருக்கிறீங்க, அப்படிதானே? பாம்பு எல்லாத்துக்கும் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. பாம்பை பார்த்தா பயம், அப்படித்தானே எல்லாத்துக்கும்? ஆனா அந்த பெரிய பெரிய பாம்புகள்லாம் என்ன ஆகுதுன்னா பறவைகளும் பாம்புகள்லாம் நிலத்துல ஊர்வன. இதையெல்லாம் என்ன பண்றாரு? 5ஆவது நாள் படைக்கிறார் கடவுள். அதுவும் நல்லது என்று கண்டார். 6ஆவது நாள் என்ன படைக்கிறாரு? வீட்டுல வளருகிற மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் என்ன பண்றாரு? நம்ம வீட்டுல வளர்க்குற மிருகங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் படைக்கிறாரு. அதே போல அது மட்டும் இல்ல, ஆடு மாடு பறவைகள் மட்டும் இல்ல, காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் என்னெல்லாம் இருக்கும் காட்டுல? சிங்கம், கரடி, புலி, யானை, இதெல்லாம் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்றாரு? இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் 6ஆவது நாள் கடவுள் படைக்கிறாரு. அந்த 6ஆவது நாள் என்ன பண்றாரு? காட்டு விலங்குகள் எல்லாம் படைத்து முடிச்சிட்டு அடுத்தால என்ன பண்றாரு? மனிதனை படைத்தார். எத்தனாவது நாள் மனிதனை படைத்தார்? 6ஆவது நாள். 6ஆவது நாள் தான் மனிதனை படைத்தார். பாருங்க, மனிதர்களை குடும்பம் குடும்பமாக மகிழ்ச்சியோடு இருக்க கடவுள் என்ன பண்றாரு? தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, அண்ணன், அன்னை அப்படின்னு உறவுகளோடு பாசமா இருக்க
கடவுள் என்ன பண்றாரு? மனிதர்களை படைத்தார். மனிதர்களை படைத்துட்டு நல்லதென்று கண்டார். சரியா? அப்போ எல்லோரையும் கடவுள் என்ன பண்றாரு? எல்லாம் படைச்சிட்டு கடவுள் மனிதனையும் படைச்சு இந்த உலகத்துல படைச்சது அத்தனை நீங்க என்ன பண்ணுங்க? இத ஆண்டு கொள்ளுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? எல்லா பழம், கனி, செடி, கொடி, ஆடு, மிருகம் எல்லாம் யாருக்கு கொடுத்தாரு? மனிதர்களுக்கு உண்டாக்கியத நீங்க மகிழ்ச்சியா இருங்க கொடுத்தாரு. யாரா கவலைப்படுங்கன்னு கொடுத்தாரா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு நிறைய சில நேரங்கள்ல கோபப்படுறோம், கவலைப்படுறோம். இதெல்லாம் படக்கூடாது. நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் மனிதர்களை படைத்து நல்லது என்று கண்டார். அல்லேலூயா, ஆமென். மரியே வாழ்க. மிக அழகான முறையில் உலகின் படைப்பை பற்றி சொன்ன அந்த ஆண்டிக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா செல்ல குட்டிகளா? பலத்த ஒரு கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்தது ஒரு அடிப்பொலியான ஒரு காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்ன ஆக போறீங்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நமது ஜெபக்குழு சகோதரிகள் மயிலை போல ஆட வருகிறார்கள். அவர்களை வரவேற்போம். ஆடுங்கள் சகோதரிகளை, நாங்கள் பார்த்து கண்டுகளிப்போம். Wow, summer music. Yay! Wow, super. Come on, send பண்ணலாமா? Wow, எங்க மாதிரி பண்றீங்களே, அழகா Dress போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. சரியா இருக்கு. பாடலாம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். பாய்ஸ் சேர்ந்து பண்ணலாமா அண்ணன் மாதிரி? எஸ், குட். சாக்கு போக்கு சொல்லாமல், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து காக்கும் சட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளுக்கு கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். எஸ், சேர்ந்து பண்ணலாமா? குட். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாத செட்டையின் கீழ் இருப்பாய், திட்டமாய் இயேசுநாத செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். அடடடடடா, தாங்க முடியல எங்களால. எங்களால அங்க உட்காரவே முடியல. என்ன மாதிரி டான்ஸ், எல்லாம் வேற லெவல்ல நல்லா ஜோரா கரவடி கொடுப்போம். அழகான பாடல். ரொம்ப இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல பாருங்க. கோழி எல்லாம் வாய்ப்பு பாட. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கீராரு அந்த ரட்சகர். இந்த பாட்டை நான் உங்களை மாதிரி சின்ன பையனாக போய் பாடினது. ரொம்ப அழகாக அருமையாக நடனமாடிய அத்தனை யாரும் அக்காங்களா அம்மாங்களா ஆண்டிங்களா அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். என்னப்பா என்ன நடக்குதப்பா இங்க?
ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே ஆட்டம் தான், பாட்டம் தான். அனைத்தையும் நன்றாக ஆடி நம்மை மகிழ்வித்த அன்பு ஜெபக்குழு சகோதரிகளுக்கு மிக்க மிக்க நன்றிகளை உரித்தாக்குகிறோம். நன்றி சகோதரி. எப்படி ஏதாவது ஆச்சா உங்களுக்கு? அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, சரியா? இதை விட அடுத்து ஆடுறதுக்கு 2 விஐபிகள் ரெடியா இருக்காங்க. ஓகே, ஒரு ஓ போடுங்க. ஓ. அடுத்து நீங்களே பாடுறதுக்கு ஆண்டவருடைய பாடலை பாட பிள்ளைகள் நீங்க தயாரா வந்திருக்கீங்க. வாங்க செல்ல குட்டிகளா. சூப்பர் சூப்பர். பாருங்க, கடவுளை அறியாத பிள்ளைகள் மிக அருமையாக ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லி நம் மத்தியில் அழகாக பாடிய குழந்தைகளுக்கு கைகளை இன்னொரு முறை தட்டி உற்சாகப்படுத்தும். அடுத்தது நம்ம சின்ன சாமி இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அப்போ இந்த குழந்தைங்க இன்னொரு பாட்டுக்கு ரெடியானாங்க. குழந்தைங்க வாருங்க. ஆதாம் ஏவாள் நாடகம் மிக ரத்தின சுருக்கமாக ஒரு 7 நிமிடம். பிள்ளைகள் ரெடி ஆயிருங்க. ஆதாம் ஏவாள் நாடகம். இந்த பாட்டு பாட வந்த குழந்தைங்க பாருங்க, பாருங்க. அடுத்த நடனம் இதெல்லாம் ரெடியா இருக்கு. பாட்டு பாடாம மண்ணில் சமதானம் விண்ணில்
சூப்பராக மிக மிக அழகாக ஒரே நாள்ல பாடி பழகி பிள்ளைங்க அற்புதமா பாடி ஆடுனாங்க. பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இடத்துல போய் உட்காருங்க. பாருங்க, இப்போ கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி ஒரு குடுகுடுப்பைக்காரனாக ஒரு நிமிடமாக வந்து நம் முன்பாக உரையாட பிள்ளைகள் வருகின்றார்கள். அவர்களை கைகளை தட்டி வரவேற்போம். ராஜா பிறந்திருக்காரு தாயி, ராஜா பிறந்திருக்காரு. நல்ல காலம் பிறக்குது தாயி, நல்ல காலம் பிறக்குது. ராஜா பிறந்திருக்காரு தாயி, ராஜா பிறந்திருக்காரு. என்ன நல்ல காலம் பிறக்குது? எந்த ராஜா பிறந்திருக்காரு? எந்த அரண்மனையில பிறந்திருக்காரு? தாயி அரண்மனையில இல்ல தாயி, அரண்மனையில இல்ல, மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காரு தாயி, மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்காரு. இந்த பாருங்க, இந்த குடும்பக்காரன ராஜா இல்லையாச்சோ மாட்டு தொழுவத்துல பிறப்பாரா? ஐயோ தாயி, நான் சொல்லுறது உண்மை தாயி, நான் சொல்லுறது பொய் இல்ல தாயி, பொய் இல்ல. சாரி சாரி, நீதான் குடும்பக்காரனாச்சே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி. இந்த ராஜா பிறந்தாரு, எதுக்காக பிறந்தாரு அத சொல்லு முதல்ல. சொல்லுறேன் தாயி, சொல்லுறேன். நம்ம பிள்ளைங்க இப்போ நமக்கு நடிச்சு காட்ட வரப்போறாங்க தாயி, வரப்போறாங்க. ஒரு மணி போனா நம்ப கூட செல்ல குட்டிகளா, இது ஒரு நிமிடம் ஒரு குடுகுடுப்பக்காரன் ஆண்டவருடைய அறிவிப்பை, இதை இனி முடிவுல ஆண்டவர் பிறப்பை நீங்க வந்து அழகா நடிச்சு காட்டுவீங்க ஒரு 5 நிமிடமாக. இப்போது நம்முடைய சிறிய தந்தை, உதவி பங்கு தந்தை ஒரு கதையை ஒரு 3 நிமிடம் உங்களோட ஆடலோடும் பாடலோடும் பாடி உங்களை மகிழ்விக்க வருகிறார். அவர்கள் வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். சரி, கைகளை தட்டுங்க. அவருக்கு கை தட்டு வேண்டாமா? அடுத்தது ஆதாம் ஏவாள் நாடகம் ஒரு 6-7 நிமிடம் தயாரா இருக்கு. சரி, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே அதுல ஒரு ஆள் முக்கியமா இருப்பாரு. அவர் யாரு? யாரு? கிறிஸ்மஸ் தாத்தாவா? யார் அவரு? சரி, கிறிஸ்மஸ் தாத்தாவா? ரொம்ப முக்கியமானவர். கிறிஸ்மஸ் தாத்தா ஜானி ஜானி அப்படின்ற ஒரு குழந்தை கூட ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தார். எந்த ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு? யாரு பேருன்னு கேட்கல, சென்னைக்கு நடந்து போயிட்டு இருந்தார். சரியா, சென்னைக்கு நடந்து போயிட்டு இருந்தார். அப்ப ஜானி பாப்பா பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க, உன் பேர் என்ன? ஜானி பாப்பாவை பார்த்து எல்லாரும் என்ன கேட்கிறாங்க? அப்ப ஜானி பாப்பா பதில் சொல்றாங்க. பதில் சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா அவங்கள விட்டுட்டு போயிடுறார். ஸோ இப்போ ஜானி பாப்பா கிறிஸ்மஸ் தாத்தா கூட நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம், நாம் எல்லாரும் சேர்ந்து ஆட போறோம். சரிங்களா? ஓகே, எல்லாம் எழுச்சிருங்க. யார் நல்லா ஆக்ஷன் பண்ணுவா? கை தூக்கு. யாரு? சரி, நான் அப்ப கடைசியில் கண்டுபிடிக்கிறேன். எல்லாம் எழுச்சிருங்க, எழுச்சிரு. ஓகே, அப்ப நான் பண்ற மாதிரி பண்ணணும். யார் நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கேப். ஓகே, எப்படி அப்புறம் கிடைக்கும். ஸோ அந்த ஜானி பாப்பா எல்லாம் ரெடியா? ஜானி பாப்பா எல்லாம் ரெடியா? எல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சா ட்ரெஸ் எல்லாம்? ஓகே ஓகே. மை நேம் இஸ் லிட்டில் ஜானி, நான் சாப்பிடுறதெல்லாம் சாணி. I put it in the கோணி,
and pack it to Bhavani. ஓகேவா? கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பெரிய பேக் ஃபுல்லா கிஃப்ட் எடுத்துட்டு போவார். ஆனா ஜானி பாப்பா அந்த பேக் ஃபுல்லா சாமி எடுத்துட்டு போறாங்க. சரியா? திருப்பி பாடுவோமா? My name is Little Johnny. நான் சாப்பிட்றதெல்லாம் சாணி. I put it in the கோணி and pack it to Bhavani. இப்ப ஜானி பாப்பா சாணி சாப்பிட்டாங்களே, அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆஹா 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 பண்ணுங்க. ஆஹா 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 ஆஹா. திருப்பி பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஜானி பாப்பா சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாங்க, பேக்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஜானி பாப்பா என்ன சாப்பிட்டாங்க, இப்ப பேக்ல என்ன வச்சிருக்காங்க? யார் யாரெல்லாம் சாணி வச்சுக்கலையோ அவங்களாம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. யார் யாரெல்லாம் சாணி வச்சிருக்காங்களோ அவன் அமைதியாக கொண்டு வருவாங்க. சரியா? ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். My name is Little Johnny. நான் சாப்பிட்றதெல்லாம் சாணி. I put it in the கோணி and pack it to Bhavani. ஆஹா 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 ஆஹா. ஓகே, அடுத்து ஜானி பாப்பா என்ன பண்ணாங்க? கன்னியாகுமரியில இருந்து கிறிஸ்துமஸ் தாத்தா கூட நடந்தாங்க. எப்ப நடந்தாங்க? கிறிஸ்துமஸுக்கு. நடந்து 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 வந்து எங்க வந்து சேர்ந்தாங்க? சென்னை வந்து சேர்ந்தாங்க. எந்த இடத்துல வந்து சேர்ந்தாங்க? ஓகே, சென்னை வந்து சேர்ந்த ஜானி பாப்பா என்ன பண்ணாங்க? திருப்பி ஜானி பாப்பா பார்த்து எங்க போன அப்படின்னு கிறிஸ்துமஸ் தாத்தா கேள்வி கேட்டாராம். அப்ப ஜானி பாப்பா பண்ணாங்களா? When I went to சென்னை, பாருங்க. When I went to சென்னை, where I saw some ஓடை. ஓடை தெரியுமா? ஓடைனா என்னது? தண்ணி வரும்ல, சின்னது, அது பேர் தான் ஓடை. ஓகேவா? அப்ப ஜானி பாப்பா சொல்றாங்க, When I went to சென்னை, where I saw some ஓடை. ஓடையெல்லாம் தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லை. ஆஹா 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 ஆஹா. பாருங்க. ஆஹா 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 அப்புறம் என்ன பண்ணாங்க? ஜானி பாப்பா மேலே சுத்தி முத்தி எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்ப சுத்தி முத்தி பார்த்த பிறகு கிறிஸ்துமஸ் தாத்தா கேட்டாரு, என்ன பார்க்கிற அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஜானி பாப்பா சொன்னாங்க, மேலே பார்த்தா வானம். சொல்லுங்க. கீழே பார்த்தா பூமி. பானம்னா வந்து இது அம்பு. விட்டேன் பாரு பானம், கிறிஸ்துமஸ் தாத்தாவை காணோம். அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா காணாம போயிட்டார். ஓகேவா? திருப்பி மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி. விட்டேன் பாரு பானம், கிறிஸ்துமஸ் தாத்தாவை காணோம். ஆஹா 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 ஆஹா. ஓகே, இப்போ கடைசியா நம்ம வந்து எதுவுமே வந்து லைன்ல கேப் விடாம நம்ம தொடர்ந்து பண்ணுவோமா? ரெடி? எல்லாம் உங்க டவுஸ் எல்லாம் கரெக்டா எழுத்து போட்டுக்கோங்க. ரெடி? எல்லாம் எழுந்து எல்லாம் எழுந்து கமான் கமான். கடைசியா யார் அழகா போடுறீங்களோ அவங்களுக்கு கேப். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். My name is Little Johnny. நான் சாப்பிட்றதெல்லாம் சாணி. I put it in the கோணி and pack it to Bhavani. ஆஹா 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 ஆஹா.
சென்னை வேரை சாசம் ஓடை ஓடை எல்லாம் தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லை. மேலே பார்த்தா வானம் கீழே பார்த்தா பூமி விட்டம் பாரு பான கிறிஸ்மஸ் தாத்தாவை காணோம். ஓகே, அந்த பையன் என்ன பேரு? யுவராஜ். யுவராஜ் தான் அழகா பண்ணியிருக்கான். வெரி குட். யுவராஜ் கை தட்டுங்க. யுவராஜ் இப்ப யுவராஜ் நானும் அப்படியே நடந்து போறோம். யுவராஜ் அவர் எடுத்துக்கு போடுவார், ஃபாதர் நான் எடுத்துக்கு போடுவேன். ரெடியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர். வந்து ஒரு 8-10 மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்பதான் அந்த உருவம் அதுக்கேத்த சூப்பரா இருந்து. சின்ன ஃபாதருடைய அவருடைய நடிப்பு சூப்பரா இருந்து. பிடிச்சதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு ஓ போடுங்க. அடுத்தது ஆதாம் ஏவாள் நாடகம் முடிந்தவுடனே இதே போல பெரிய ஃபாதர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டி உங்கள்கிட்ட காட்டுவார். சரியா? ஓகே. இப்போ ஆதாம் ஏவாள் நாடகத்தை காண நாம் தயாராக. முதலாக ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து இன்ப வனத்திலே இன்பமாக இருங்கள் என்று கட்டளையிட்டு அந்த இன்ப வனத்திலே உலாவ அனுப்பினார். அங்கு ஆதாம் ஏவாள் உலாவிக் கொண்டிருந்தனர்கள். இந்த நேரத்திலே இந்த உலகத்திலே பாவங்கள் எப்படி வந்தது? அந்த பாவத்தில் முதல் பாவம் யாரால் வந்தது? யார் யாரை ஏமாற்றினார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பதை இப்போது சிறு நாடக வடிவில் ஆதாம் ஏவாள் நாடகத்தை நமக்கு தத்ரூபமாக நடித்து காட்ட நம் ஜெபக்குழு சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது இன்பவனத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என கைகளை தட்டி வரவேற்போம். அந்த அழகான இன்பவனத்திலே ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நேரத்திலே பாம்பு ஏவாளை ஏமாற்றுவதற்காக அந்த சாத்தானானவன் பாம்பு ரூபம் எடுத்து இன்பவனத்துக்குள்ளே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைகிறான். பெண்ணே, பெண்ணே, இங்கே வா. பயப்படாதே, இங்கே வா. வா ஏவாள், வா, பயப்படாதே. ஒன்றும் செய்ய மாட்டேன், பயப்படாதே. கிட்டே வா, வா. இந்த மரத்தில் உள்ள கனிகள் எல்லாம் உண்ணக்கூடாது என்று கடவுள் சொன்னது உண்டா? இல்லை, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கும் இந்த மரத்தின் கனியை மட்டும்தான் உண்ண வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் மற்ற எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த கனியை உண்டால் நாங்கள் அன்றே செத்து விடுவோம் சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை, ஆனால் கடவுள் வந்து இந்த
பழத்தை சாப்பிட்டால் கடவுள் போல் ஆகிறீர்கள். ஆமா. இந்த பழம் எவ்வளவு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா களிப்பூட்டுற மாதிரி இருக்கு. பார்க்கவே இப்படின்னா இந்த பழத்தை வேணால் நான் பறித்து தரவா? இதை நான் உண்ண மாட்டேன். எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு பயப்படாதே, இந்த பழத்தை அழகாக சாப்பிடு. பயமாக இருக்கிறது. இல்லை இல்லை, பயப்படாதே, சாப்பிடு. பார்க்கறதுக்கே இவ்வளோ கழிப்பா இருக்குதுன்னு சாப்பிட்டா எப்படி ருசியா இருக்குது. ஐ ஜாலி, ஆதாமுக்கும் நான் கொண்டு போய் இதை கொடுக்க போறேன். இது அவ்வளோ ருசியா இருக்குது. இன்னொன்னு பறிச்சுக்கிட்டுமா? இதை பறித்து உன்னுடைய கணவருக்கும் கொடு. நான் ஏவாளை ஜெபித்து விட்டேன், ஏமாத்தி விட்டேன். நான் ஏமாத்தி விட்டேன். அன்பே ஆதாம், என்ன பெண்ணே, என்ன அழைத்தாய் என் அன்பே? ஆதாம், இந்த பழத்தை நீ உண்டு பாரு, எவ்வளவு ருசியாக இருக்கிறது தெரியுமா? என்னது இது? இந்த பழத்தை இங்கிருந்து எடுத்து? ஆதாம், அந்த பாம்பு கொடுத்தது பாரா, சாப்பிட ருசியா இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஏது ஆபான், அந்த மரத்துல இருக்க பழத்தை நம்ம சாப்பிட்டா அன்றே செத்து விடுவோம். இல்லை ஆதாம், நாம் கடவுளை போல மாறி விடுவோம். நீ உண்டு பா. சரி என் அன்பே, என் உயிரின் உயிரே, நீ எது கொடுத்தாலும் நான் தின்பேன். கொடுடே என் செல்லமே. ருசியாக இருக்கிறது இல்லை? நானும் சாப்பிடுகிறேன். இது சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா ஆதாம், எனக்கு கூட ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா ஆதாம். ஆமா ஏவா, இதை சாப்பிட்ட உடனே என் உடம்புல எனக்கு ஏதோ இல்லாத மாதிரியே தோணுது. ஆதாம், ஆமா ஆதாம், நம்ம போய் உறிஞ்சிக்கலாமா? இதோ மாதிரியா தோணுது. ஆதாம், 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 நீ எங்க இருக்க? ஆதாம், நீ எங்க இருக்கிற? ஆண்டவரே, நான் இங்கதான் இருக்கேன். ஆனா உங்க முன்னாடி வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. ஏன்? ஏன்னா நான் ஆடை இல்லாம இருக்கேன் ஆண்டவரே. நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்தில் இருந்த கனியை நீ உண்டாயோ? ஆமாண்டவரே, நீங்க எனக்காக கொடுத்த அந்த பெண் அந்த கனியை கொடுத்த ஆண்டவரே. ஏவாள், ஏன் இப்படி செய்தாய்? நான் இல்லை ஆண்டவரே, அந்த பாம்பு தான் எனக்கு கொடுத்தது ஆண்டவரே. ஆதாம், ஏவாள், நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்தில் இருந்த பழத்தை நீங்கள் உண்டதா? ஆதாம், நீ இந்த இன்ப வனத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய். உன் வாழ்நாள் முழுவதும் நீ நிலத்திலே வேர்வை சிந்தி உழைப்பாய். ஏவாள், உன் வாழ்நாள் முழுவதும் நீ பேர்கால வேதனை அடைந்து பிள்ளை பெறுவாய். பாம்பே, விலங்குகளிலே சூழ்ச்சி மிக்கதாய் நீ இருக்கின்றாய். நீ உன் வயிற்றாலே ஊர்ந்து மண்ணை உண்பாய். ஆம் அன்பானவர்களே, இப்படிதான் இந்த உலகில் பாவம் நுழைந்தது. ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை ஆதாம் ஏவாள் உண்டதால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறந்ததால், கீழ்ப்படியாமை என்ற பாவம் இந்த உலகிலே நுழைந்தது. சாத்தான் அவர்களை ஆட்கொண்டான். இவ்வாறு தான் பாவம் நுழைந்தது. எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். உங்கள் அனைவருக்கும் ஜெபக்குழு சகோதரிகளுக்கும் நன்றி, வணக்கம். செல்லக்குட்டிகளா எப்படி
அப்போ முதல் பாவம் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க, யார் சொல்ல பரிசுண்டு? சரி, உங்களுக்கு எங்க பங்கு தந்த ஜபக்குழு சகோதரிகள் நல்ல உள்ளம் கொண்டவங்கலாம் ஒரு கிஃப்ட் வச்சிருக்காங்க, கேக் வச்சிருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க, லெபர்டரி பிஸ்கட் வச்சிருக்காங்க, சாக்லேட் வச்சிருக்காங்க, ஒரு பேனா வச்சிருக்காங்க. எத்தனை இருக்கு ஐட்டம்? ஒரு ஓ போடுங்க. அடுத்தது எங்களுடைய அன்பான பங்கு தந்தை உங்களோடு ஆட பாட பேச நல்ல கிறிஸ்து பிறப்பு செய்தியையும் அவருடைய அந்த ஒரு ஆக்டிவோடு அவர் கொடுக்க வருகிறார். கைகளை தட்டி வரவேற்போம். ஓ, நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் பசிக்குது தானே? ஆமா தானே? சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஆனாமேவன் கதை பார்த்தீங்கல்ல, அதுல என்ன படம் சாப்பிட்டானவங்க? எங்கம்மா எங்க அந்த ஆனாமேவன் ஏஞ்சல் ஆப்பிள் சொல்லிட்டு தக்காளி சாப்பிட்டீங்களா பசங்க? அது ஆப்பிள்ப்பா. தக்காளி ஆப்பிளா? தக்காளி ஆப்பிளா? தக்காளி என்ன நீங்க தக்காளி சாப்பிட்டீங்க? ஏழைகளின் ஆப்பிள் வேணாம் மைக்க வேணாம். சரி, இப்போ என்ன பண்ணீங்க? சின்ன பாடு உங்களுக்கு டான்ஸ் கற்றுட்டால நான் உங்களுக்கு ஒரு கைத்தட்டை கட்டுறேன். சரியா? எல்லாம் எழுந்து போவோம். கைத்தட்டை எதுக்கு தெரியுமா? சரி, இப்போ கவனிங்க எல்லாம் எழுந்துரா இது கவனிங்க எல்லாரும். நமக்காக நிறைய நிகழ்ச்சிகள், பாட்டு, டான்ஸு, டிராமாலாம் போட்டு நம்முடைய ஜபக்குழு சகோதரர்களுக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணிக்காங்க. கேக்கு, பிஸ்கெட்டு, உங்களுக்கு எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நேரம் இல்லை. இது பேர் ராக்கெட் கைத்தட்டு. சரியா? 1 2 நான் தட்டணும். இந்த பேர் இல்லடா, இந்த பேர் நான் பண்ற மாதிரி பண்ணோம். 1 2 1 2 1 2 1 2 ஓகே, அப்படியே முதல் பண்ணலாமா? ஓகே, எல்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி 1 2 1 2 1 2 1 2 ஓகே, ரெடியா? 1 2 அது வருஷம் போயிடுங்க. 1 2 கை தட்டுங்களா? 1 2 1 2 1 2 1 2 ஓகே, ரெடியா? சந்தோஷமா என்ன ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ரெடியா? ஓகே, ரெடி. இப்போ எல்லாருமா சேர்ந்து 1 2 சொல்லுமா? கை தட்டி 1 2 1 2 1 2 1 2 இப்படி இல்ல, ஒரு தடவை தப்பா பண்ணு. 1 1 2 3 4 ஓகே. 1 2 1 2 நல்லா பண்ணு. இது விஷயம் இல்ல. 1 2 1 2 1 2 1 2 ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 1 2 கை தட்டணும். அந்த பையன் கையை தட்ட மாட்டான், உஷுன்றான் அவன். முதல்ல எல்லாம் ஒண்ணா பண்ண முடியும். 1 2 1 2 1 2 1 2 ஓகே. எப்ப அடுத்தது 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 குட். இப்ப அடுத்து என்ன பண்ண போகுது? இப்ப நிறைய டான்ஸ் ஆனாங்களே, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க மாத்தி சொல்லணும். ஆடுவோம் பாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். நான் மாத்தி சொல்லுவேன், நீங்க மாத்தி சொல்லி. இப்ப நான் ஆடுவோம் பாடுவோம் சொன்னீங்கன்னா சொன்னோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் சொன்னோம். நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் சொன்னா வேகமா சொல்லுவேன், ரொம்ப கத்தி சொல்லுவேன், ஸ்லோவா சொல்லுவேன். நான் சொல்றேன் மாடல சொல்லுவேன். ஓகே, ஆடுவோம் பாடுவோம். இந்த பக்கம் சத்தமே கேட்கல. ரெடி? ஆடுவோம் பாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். பாடுவோம் பாடுவோம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம். இப்ப லாஸ்ட் ஒரு கேம் விளையாட்டு நான் போயிடலாம். பூம் பூம் பாம் பூம் பாம் பூம் பாம். பூம்னா கையை தலை வைக்கணும், பாம்னா கையை வச்சுக்கணும். சரியா? ரெடியா? புரியுதா? பூம் பாம் பாம். கையை கீழே அவுட்டு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் உட்காந்து யாரெல்லாம் தப்பா பண்ணி கீழே உட்காந்துடணும். சரியா? லாஸ்ட் வரைக்கும் யாரு சரியாரா உனக்கு ஒரு கிஃப்ட் தரலாம். சரியா? பூம்
மாம் பும் லேட்டா பண்ண அவுட் தெரியா இப்ப லேட்டா மாம் மாம் அவுட் 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 பும் 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 மாம் மாம் அவுட் பும் சரி ஓகே உட்காந்து அவுட் லேட்டு மாம் மாம் பும் கை தூக்கினா அவுட் உட்காரு பும் அவுட்டா எல்லாம் நீங்களே இப்ப நீங்களே பாக்கணும் யார் அவுட் ஆட இப்ப நான் வேகமா சொல்ல பும் அவுட் யார் கை எத்தலாம் அவுட் இல்ல ஓகே பும் பம் பம் அவுட் பும் பம் 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 அவுட் பும் பம் பம் அவுட் உட்காரு நீதான் பும் பம் 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 பும் பும் அவுட் பும் பம் நீ எப்படி அவுட் ஆயிட்டீங்க நான் பும் பம் பம் பும் அவுட் 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 பும் பம் பம் பும் அவுட் உட்கார் லேட் லேட் பும் அவுட் பம் பும் நீ அவுட்ரா டேய் எவ்வளவு நீ அவுட் பும் நீ அவுட் இல்லையா இந்த பேண்டரு பும் 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 பம் பம் அவுட் உட்காரு பும் பம் பம் பும் பும் அவுட் அவுட் பம் பம் அவுட் பும் பம் பம் அவுட் ரெண்டு பேர் பும் பம் பம் பும் பும் அவுட் ஓகே அவன் தான் மீன் பண்ணிட்டாமா அவனுக்கு கிஃப்ட் கொடுத்து இவன் ரெண்டு பேர் ஓகே குட் நம்ம பையன் தான் நினைக்கிறேன் சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா ஒரு கிஃப்ட் இருக்கா சின்ன கிஃப்ட் வாங்க பேனா ஆகாஷ் ஒரு ஜோரா கை தருவான் ஜோரா கை தருங்க வெரி குட் இவனதான் இவனா ரெண்டு பேரு ரெண்டு கிஃப்ட் தாங்க இன்னும் தாங்க வெரி குட் இன்னும் தாங்க குட் காட் பிளஸ் நம்பால ஒருத்தர் பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே குட் சரி இப்போ வந்து நம்ம எதுக்காக எல்லாம் ஒண்ணா கூட்டிருக்கோம் லாஸ்டா இப்போ வந்து ப்ரோக்ராம் முடிய போது உங்களுக்கு கேக் தர போறாங்க அதுக்கப்புறம் எல்லா ஸ்நாக்ஸ் தர போறோம் சாப்பிடலாம் எதற்காக நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம் யார் சொல்வா கிறிஸ்மஸ்னா என்ன கிறிஸ்மஸ்னா என்ன ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்தை பிறக்கணும் டேய் இந்த பக்கம் ரொம்ப ரசிக்க முச்சிக்க வேணாம் நீ சொல்ற அதே சொன்னது பாவம் ரசிக்குவா வேற என்னதுக்காக ஏசப்பா பிறந்தாரு நம்மள மாதிரியா ஓ நமக்காக வெரி குட் நமக்காக எதுக்கு பிறக்கணும் ஏன் உங்க அப்பா அம்மா இல்லையா உங்க அண்ணன் தம்பி இல்லையா உங்க தாத்தா பாட்டி இல்லையா உங்க சித்தப்பா ஃப்ரெண்டு ஏன் நமக்காக ஏசப்பா பிறக்கணும் ஒழுங்கா சொல்லுங்க எதற்காக ஏசப்பா நமக்காக பிறக்கணும் நமக்காக ஓகே எதுக்காக நம்மை காப்பாற்ற நம்மை உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்ன பண்ணுவாங்க புரியல வேற என்ன பண்ணுவாங்க உங்க அம்மா உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க உங்க மேல என்ன பண்றாங்க ரொம்ப அழகா சொன்ன என்ன சொன்ன அன்பம் கிஃப்ட் கொடுங்க அவருக்கு உன் பேர் என்ன சொல்ல பேர் என்ன ஜோராவை கேட்டீங்க நம்மை அன்பு செய்வதற்காக கொடுங்க வேற அந்த இது இல்லையா சரி ஏசப்பா வந்து சரி அடுத்த கேள்வி முடிச்சு இதோட நான் பேச முடியும் யார் வழியாக இயேசு நம்மை அன்பு செய்கிறார் ஃபாதரா டேய் யார் வழியா கரெக்டா ஓகே இப்ப ஏசப்பா வந்து உலகத்தை பிறந்தது நம்ம அன்பு செய்வதற்காக யார் வழியா அன்பு செய்கிறார் வெரி குட் அம்மா அப்பா வழியாக அன்பு செய்கிறார் கை தருங்க ஜோர கை தருங்க அவளுக்கு அடுத்தது யார் வழியா அன்பு செய்கிறார் அததான் சொல்லிட்டேன் அம்மா அப்பா வேற யாரு வேற ஸ்கூல்ல யார் வழியா டீச்சர் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் வழியாக அப்ப நீங்க என்ன பண்ண இப்ப எல்லாரும் இப்ப என்ன சொல்லி ஃபாதர் நான் எல்லாரையும் யாருமே நான் அன்பு செய்ய மாட்டேன் அப்படி சொல்வீங்களா நீங்க யாராவது சரி அடுத்த கேள்வி முடிச்சேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாரும் இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸே இல்லையா உனக்கு கிட்ட வரீங்க நீ வந்து சரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கை கிளப்பிடும் கடைசியா ஏசப்பா நமக்கு யார் தெரியுமா யார் ஏசப்பா யார் நமக்கு ஏசப்பா நமக்கு ஃப்ரெண்டு யார் அவரு அவர் பெரிய ஒரு ஃப்ரெண்டு நம்ம வீட்டுல சொல்லுவாங்க சில நேரத்துல நம்ம வந்து நிறைய பேர் இப்ப அப்பா அம்மா சொல்ல மாட்டோம் ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவோம் தெரியுமா இல்ல அந்த மாதிரி இப்ப வந்து நீங்க இந்த ஏசப்பா பிறந்திருக்காருல்ல
ஏசப்பாட்ட இப்ப கவனிங்க, அவருக்கு எது கேட்டா கொடுப்பாரு. ஏசப்பா நீங்க எது கேட்டா கொடுப்போம். உங்க அப்பாட்ட உங்க அம்மாட்ட கேட்டா வாங்கி தருவாங்களா இல்லையா? எது வேணா வாங்கி தருவாங்களா? இப்ப எனக்கு சைக்கிள் வேணும், நீங்களே என்ன கேட்பீங்க? சப்போஸ் உங்க அப்பா அம்மாட்ட செல்போன் கேட்பீங்க. நல்லா பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி யார் சாப்பிடுவா? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நீங்களே சாப்பிட முடியல? டேய் ஓகே குட், கை கழுப்பிடுங்க. சோ இப்ப ஏசப்பா எதற்காக உலகத்தில் பிறந்தார்? கவனி, எல்லாம் கவனி. எதற்காக பிறந்தாரு? நம்மை அன்பு செய்வதற்காக. யார் வழி அன்பு செய்யறாரு? நம்ம அப்பா அம்மா, நம்ம பெரியவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் வழியா. இப்ப கடைசியா ஏசப்பா நமக்கு யாரு? ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்ட போல, ஒரு ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? அப்ப ஏசப்பா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாரு? நம்ம துக்கத்துல, நம்ம நல்லதுல, நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது, நம்ம கஷ்டப்படும் போது யார் நம்ம கூட இருப்பா? ஃப்ரெண்டு தான் இருப்பார். அப்ப ஏசப்பா எங்க இருக்காரு? இப்ப யாரு இருக்காரு? இப்ப யாரு மாதிரி? ஓகே, ஏசப்பா உங்க ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடவே இருக்கிறார். சரியா? கூட இருக்க ஏசப்பா நீங்க என்ன பண்ணலாம்? எது வேணா கேட்கலாமா? கடைசியா முடிச்சலாம். ஏசப்பா நீங்க வந்து இப்ப ஏசப்பா நிக்கிறாருங்க, அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? நீ என்ன கேட்ப? ஏசப்பா நிக்கிறாரு, என்ன கேட்ப? எது வேணுமா? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நல்லா படிக்கணும். வேற நிறைய பைசா வேணுமா? நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆளாலும், பெரியவங்களை மதிக்கணும், பெரிய ஆளாகணும், நல்லா பலருக்கு உதவி செய்யணும், நல்லா படிச்சுட்டு பெரிய பதவிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் கேட்கணுமா? நீங்க கேட்பீங்களா? 2023 நீங்க நல்லா படிப்பீங்களா? ஏசப்பா என்ன கேட்கிற? முதல்ல நீங்க நல்லா படிக்கணும், நல்ல பையன். இந்த பையன் யாரும்? ஐயோப்பா இந்த பையன் மோசமான பையன்ப்பா, இந்த பையன் கட்ட பொண்ணு, இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். நல்ல பையன், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன பண்ணும்? நல்ல பிள்ளைங்க இருப்பீங்களா? நல்ல பிள்ளைங்க இருப்பீங்களா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ரொம்ப சோகமா இருக்க. சரி, உண்மைதான். எல்லாம் கொஞ்சம் சிரிக்கலாமா? சிரிக்க. லாஸ்டா நம்ம சிரிச்சல சின்ன பாந்து சொன்ன கத்து தானே. எல்லாம் ஏந்து நீங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறி. அவரு அந்த லாஸ்டா வாங்கப்பா, சின்ன வாங்க ப்ளீஸ் வாங்க, அந்த கத்து கொடுத்துருங்க லாஸ்டா. ஏய் சின்ன பசங்க சிரிக்க மாட்டேங்க, எல்லாம் சோகமா இருக்கு, எல்லாம் வாயை திறந்து எல்லாம் சிரிப்பா. இப்ப சின்ன பாரு அந்த பாட்டு வந்து பாடுவாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து பாடணும். சரியா? பாட்டு பாடலாமா? பாட்டு பாடி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. சவுண்டா? ஃபாஸ்டா? ஓகே, நான் பாடுவேன், நீங்க ஃபாஸ்டா ஆடணும். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஸ்லோவா. ஃபர்ஸ்ட் ஸ்லோ. ஓகே, செல்ல பிள்ளைலாம் முடிய போகுது. ஒரு நடனமும் ஒரு சின்ன 5 நிமிஷம் இந்த குழந்தைங்க பிரமத குழந்தைகள் ஒரு நாடகமும் கிறிஸ்துமஸ் தாத்தாவோட நடனத்தோட நன்றி சொல்லி முடிச்சு கிஃப்ட் கொடுக்க போறோம். ஓகேவா? சரி, நடனம்.
பிள்ளைகளா நாம் முடிவுக்கு வந்துவிட்டோம். ஒரு குடுகுடுப்பைக்காரர் வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு போனார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா? சரி, அது அப்புறம் பார்ப்போம். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பரிசு. சரியா? இப்போது கிறிஸ்து பிறப்பு அந்த நிகழ்வை பிற மத குழந்தைகள் நம் முன்பாக நடித்து காட்ட வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நன்றி உரையோடு கிறிஸ்துமஸ் தாத்தாவின் நடனத்தோடு முடிவு வருகின்றது. எல்லாம் தயாராக இருப்போம். கிறிஸ்துமஸ் தாத்தா முன்பக்கமாக வந்து அமராளன் இயேசு பிறக்கின்றார். அந்த பாலன் இயேசு பிறந்தவுடன் விண்ணகத்திலிருந்து தூதர்கள் மகிழ்வோடு பூக்களை தூவி உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகுக என்று மகிழ்ந்து பாடுகின்றார்கள். அங்கிருந்த தேவ தூதனானவர் உடனே அங்கு ஆடுகளை மேய்க்கின்ற மாடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பர்கள் படுத்துறங்குகின்ற இடத்திற்கு செல்கின்றார். அங்கு சென்று மேய்ப்பர்களை எழுப்பி, இதோ உங்களுக்கெல்லாம் மீட்பை வழங்குகின்ற மகிழ்ச்சியை தருகின்ற மீட்பர் பிறந்துள்ளார், மாட்டுத் தொழுவத்திலே பிறந்துள்ளார், சென்று பாருங்கள் என்று சொல்கின்றார். இதை கேட்ட மேய்ப்பர்கள் உடனே விரைந்து மாட்டு தொழுவத்திற்கு வருகின்றார்கள். அங்கு பாலன் இயேசுவை கண்டு வணங்குகின்றார்கள். உலகை மீட்க 2000 ஆண்டுகளாய் காத்திருந்த மெசியா இதோ பெத்லகேமிலே பிறந்துள்ளார் என்பதை காத்திருந்த 3 ஞானிகளும் அவர்களுடைய செவிகளுக்கு எட்டுகிறது. அவரை கண்டுகொள்வதற்காக அவர்கள் விரைந்து வருகின்றார்கள். பொன், வெள்ளி, தூபம் போன்ற பரிசு பொருட்களை பாலன் இயேசுவுக்கு காணிக்கையாக எடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு வால் நட்சத்திரம் வழிகாட்டி பெத்லகேமுக்கு அழைத்து வருகின்றது. அங்கே ஆண்டவர் இயேசுவை, பாலன் இயேசுவை அன்னை மரியாள் மடியில் வைத்திருக்க 3 ஞானிகளும் ஆண்டவர் இயேசுவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகின்றார்கள். தாங்கள் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு அங்கிருந்த மனிதர்களுக்கெல்லாம் விடுதலையை கொடுத்தது, மகிழ்வை கொடுத்தது. இன்றும் கூட கடவுளின் பிறப்பானது இதோ கடவுளை அறியாது வந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும், அவரை அறிந்து அவருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்ந்த நமக்கும் மகிழ்ச்சி தருகின்றது. இந்த அருமையான ஒரு நிகழ்வை நடித்து காட்டிய அத்தனை பிள்ளைகளுக்கும் நாம் உற்சாகமாக நம் கைகளை தட்டி மகிழ்வு தெரிவிப்போம். இது இப்போது நன்றியுரை சகோதரி டல்சா. பிள்ளைகளுக்கு அருமையாக நடித்து காட்டிய பிள்ளைகளுக்கு உற்சாகமாக ஒரு கைகளை தட்டி நம்முடைய மகிழ்வினை தெரிவிப்போம். இங்கு வருகை தந்திருக்கிற பங்கு தந்தையர்கள், நம் அருள் சகோதரிகள் மற்றும் எல்லா குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்தி எங்கள் ஜெபக்குழு சார்பாக அனைவரையும் வருக என்று சொல்லி நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்ல குழந்தைகளே, கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு ஓடுங்க. எல்லாரும் அமைதியா இருப்போம். இப்போ 2 பேர் வர போறாங்க. அவங்க வயறு எப்படி இருக்கும்? மீசை எப்படி இருக்கும்? தாடி இருக்குமா? என்ன கலர்ல இருக்கும்? என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? ஓகே, கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களை அன்போடு தாத்தா சீக்கிரம் வாங்க. ராத்திரியில மட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே.
கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்ட நடே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி எல்லாரும் சூப்பரா ஆடுனியா அப்படி அப்படியே அந்த சேர்ல போய் உட்கார்ந்துருங்க உட்காரவேலுக்கு மட்டும்தான் கிஃப்ட் இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு அருள் சகோதரி வாங்க மேல மேல அருள் சகோதரி வாங்க இப்போ எல்லாருக்கும் இந்த தேடி வந்து கிஃப்ட் தருவாங்க எல்லாருக்கும் இருக்கு சரியா எல்லாம் அமைதியாக உட்காரணும் சிக்ஸ் சைட் எல்லாம் நேரம் உட்காரலாம் சைலன்ஸ் உங்களுக்கான கிஃப்ட் இருக்கு கவனிங்க ப்ளீஸ் எல்லாருக்கும் இருக்கு இந்த கிஃப்ட் தான் தருவாங்க கவனிங்க எல்லாரும் ஒரு பக்கமா இந்த முதல்ல இருக்க 5 பேர் வந்து வாங்கணும் அடுத்த 5 பேர் ஒருத்தர் ரைன்ல இது வாங்கின பிறகு நீங்க வரணும் இந்த ஜபக்குழு சகோதரிகளை எதுக்கும் உட்கார்ந்து இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு தயவுசெய்து அந்த வாசல் அங்கெல்லாம் போய் நில்லுங்க பிள்ளைகளை அடிச்சு பிடிச்சு வெளியே இறங்க இருக்கு கவனமா பாருங்க முதல் வரிசையா ஒவ்வொரு ரோல் வரிசையா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் பிள்ளை பாத்துக்கிடுங்க மாலா ஒரு அபர்ணத்தக்கா எல்லாரும் மாறுங்க இந்த பக்கம் பாருங்க ஒரு ரோல் முடியுமா அடுத்த ரோல் இங்க பாருங்க வெளியில கொஞ்சம் பேர் பாருங்க நிக்கலாமா வெளியே படிக்கிட்டு நில்லுங்க இதே ஃபாலோ பண்ண சரியா யாரும் அந்த உட்காந்து எல்லாம் உட்காரு நீ உட்காரு கீழே உட்காரு இந்த பக்கம் அடுத்த வேகமாமா ஒரு பக்கம் விட்டுருங்க பசங்களை யாரும் வெளியே போய் எல்லாம் கீழே நிக்கணும் எல்லாரும் கிஃப்ட் வாங்கி கீழே நிக்கணும் அடுத்து இந்த பசங்க உட்கார சொல் அம்மா வராங்க பாருங்க பசங்க உட்கார சொல்ல ஒரு பக்கம் முடிச்சலான்றேன் உங்களதான் டெல்சா இந்த பக்கம் முடிக்கும் வாங்க இந்த பக்கம் வாங்க பிள்ளைகளா கீழே நிக்கணும் சகோதரிகள் அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க நீங்க யாரும் தனியா போக கூடாது இறங்கி கீழே நிக்கணும் 2 ஜபக்குழு சகோதரிகள் கீழே போய் நில்லுங்க யாரும் தனியா போக வேண்டாம் அந்தந்த சகோதரிகள் வந்த பிறகு கூட்டிட்டு போவாங்க அவசரப்படாம ஒரு ரோல் எல்லாருக்கும் இருக்கு நிறைய இருக்கு கவலைப்படாதுங்க எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கு லைன்ல மட்டும் உண்டு சிஸ்டர் கொஞ்சம் நிறுத்துங்க சிஸ்டர் அங்க லைன் இல்லாம போயிட்டு சிஸ்டர் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டாப் அங்க முடியட்டு பிளஸ் ஸ்பீடா கொடுங்கடி நீங்க வருஷ வெளியே அனுப்பு ஏடா ஏன்டா
என்ன பண்ண ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரே ஒரு மைக்கு மட்டும், மீதி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. மைக் வேணும். அக்கா இந்த பக்கம் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது. செல்ல பிள்ளைகளா எல்லாம் கீழே பத்திரமா நில்லுங்க. கூட்டிட்டு வந்தவங்க உங்களை கூட்டிக்கிட்டு போவாங்க. நீ வாங்கிக்கடா. எல்லாருக்கும் இருக்கு, கவலைப்படாதுங்க. ஜபக்குழு சகோதரிகள், இந்த பிள்ளைங்க நம்ம பங்குல இருந்து வந்திருக்கவங்க சேர் அப்படியே அடிக்கடிக்கு ஒரு சைடுல வைங்கம்மா. அந்த வாசலோடு இப்ப ஒருத்தர் வெளியே போகண்டா. வந்த பெரியவங்களுக்கு கூட இருக்கு, அமைதியா இருங்க, அமைதியா உட்காருங்க. மீதி வந்தா கொடுப்போம். டென்ஷன் ஆகாம அங்கே இங்கேயுமா அலையாம இருங்க, உட்கார்ந்து. வெளியில கூட்டமா இருக்கு பாரு ஜபக்குழு சகோதரிகளே, வெளியில பாருங்க. வெளியில ஏன் கூட்டமா நிக்கு? கீழே இறக்கி விடுங்க, படியில இருந்து கீழே இறக்கி விடுங்க சகோதரி.